சலைவா பேன் வந்து இருந்துச்சு. கோவிட்க்கு அப்புறம் வந்து இந்த சலைவா யூஸ் பண்ணி பால்ல அந்த டேம் பண்றது. மெயினா ரிவர்ஸ் ஸ்விங் யூஸ் பண்றதுக்கு வந்து பால் வந்து நனைப்பாங்க எச்சி வச்சு. முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அந்த பேன் வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் வந்து எல்லா கேப்டன்ஸ் கிட்டயும் ஒரு போல் மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா டியூ கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கு கேமே. நிறைய ரன்ஸ் போகுது. இது பவுலர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த சலைவா பேனை வந்து அப்லிஃப்ட் பண்ணிடலாம். திரும்பவும் வந்து சலைவா யூஸ் பண்ணலாம் பால்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட மாட்டாரு, கேப்டன்சியா இருக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸா இருந்துச்சு. இனிமேட் அந்த ரூலே கிடையாது. ஸ்லோ ஓவர் ரன் ரேட்டுக்கு பேன்லாம் டெம்பரரி பேன்லாம் கிடையாது. பிளேயர்ஸ் வந்து நார்மலா ஆடலாம், கேப்டன்ஸ் எல்லாம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த மெரிட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நீங்க ஸ்லோ ஓவர் ரேட்னால உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆறீங்கன்னா அந்த பிளேயருக்கு வந்து கேப்டனுக்கு இண்டிவிஜுவலா வந்து மெரிட் பாயிண்ட்ஸ் வந்து குறையும். இது வந்து அவங்க இன்டர்நேஷனல் டீம் இருக்கும் அந்த அஃபெக்ட் பண்ணும். அந்த மெரிட் பாயிண்ட்ஸ் குறைய குறைய ஒரு டைம் வந்து சஸ்பெண்டே ஆகலாம் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடாம.